நீங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திமுகவே உழைத்தவர். எல்லா நடிகரையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போல நம்ம பார்த்துட முடியாது. இன்னைக்கு அவருடைய ரசிகர்கள் வந்து திமுகவில் இருப்பான், அண்ணா திமுகவில் இருப்பான், பிஜேபியில் இருப்பான், மாற்றுக் கட்சிகளில் எல்லா கட்சியிலையுமே இருப்பாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற உணர்வு இன்னைக்கு இல்லை. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பூத்திலே ஆள் கிடையாது. இப்போ அம்மா வகுத்த திட்டங்கள் எல்லாமே புறங்கணிக்கப்பட்டு விட்டது. அம்மா ஏழை மக்களுக்காக வழங்கப்பட்ட புறங்கணிக்கப்பட்ட திட்டங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. ஜாஜேன்னு ஒரு பிரச்சனை இருக்கும்போது ஆங்காங்கே தலைவர்களுக்கு மாலை போடுறது, கூட்டங்கள் நடத்துறது எல்லா தொண்டர்களும் சேர்ந்துட்டாங்க. பாரதிய ஜனதா கூட கூட்டணி வைக்காத எந்த கட்சி இருக்காங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். எல்லா கட்சியும் வச்சுருக்காங்க. திமுக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தை இருக்கட்டும், காங்கிரஸ். நடிகர் விஜய் அரசியல் கட்சி துவங்கியிருக்காரு. இது அதிமுகவோட வாக்கு வங்கியை பாதிக்குமா? நடிகர் விஜய் வந்து அவர் 69 படம் நடித்து இன்றைக்கி அரசியலுக்குள்ளே வந்திருக்கார். அரசியலில் கொடியேற்றிருக்கார், அவ்வளோதான். அதை என்ன சொல்லுவாங்க, குத்து விளக்கு ஏற்றிருக்கார். இது பிரகாசமாக எரியுமாங்கிறது அவருடைய வழி. இன்னும் ஓராண்டு காலம். அதாவது நீங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திமுகவே உழைத்தவர். எல்லா நடிகரையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போல நம்ம பார்த்துட முடியாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தார், முதலமைச்சராக இருந்தார், மக்கள் விரும்புகிறாங்கன்னா அவரை வந்து 10/10/1972 திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற கருணாநிதி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வெளியேற்றுறார். 17/10/72 கட்சி ஆரம்பிக்கிறார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு. கொடியை இறக்குறார், மக்களை சந்திக்கிறார். 77 திரும்பி மீண்டும் ஆட்சிக்கு வந்துட்டார். அதுக்கு இடையில 73 இடைத்தேர்தலில் வெற்றி பெறுறார். இவர் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே களத்தில் வந்து நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கலை. ரெண்டாவது, அவருக்குன்னு ஒரு இளைஞர் பட்டாளங்கள் இருக்குது. இன்றைக்கி அது நம்ம மறுக்க முடியாது. ஒரு 5% 10% வரைக்கும் அவருக்குன்னு இளைஞர்கள் பட்டாளங்கள் இருக்காங்க. அது வாக்கு வங்கியாக மாறுமா? ஏன்னா கேட்டால் இன்றைக்கி அவருடைய ரசிகர்கள் வந்து திமுகவில் இருப்பான், அண்ணா திமுகவில் இருப்பான், பிஜேபியில் இருப்பான், மாற்றுக் கட்சிகளில் எல்லா கட்சியிலையுமே இருப்பாங்க. அவங்களெலாம் அந்த கட்சியை விட்டு விஜயை ஏற்றி விடுவாங்களா தலைவராக? இப்போது புரட்சி தலைவருக்கு வந்து தொண்டர்கள், அதாவது அந்த ரசிகர்கள் வந்து தொண்டர்களாக மாறிட்டாங்க. வேறு யாருக்குமே இல்லை. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். உங்களுக்கு கப்பலோட்டிய தமிழன், ராஜராஜ சோழன், வாவு சிதம்பரனார், இப்படி பல தலைவர்களை நீங்கள் யாரை நேரடியாக பார்த்துருக்க மாட்டோம். சிவனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். ஆனால் எல்லாத்தையும் மொத்த உருவமாக பார்த்தது வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் முகத்தை பார்த்து தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் இப்படி இருந்திருப்பார், ராஜராஜ சோழன் இப்படி இருந்திருப்பார் அப்படின்னு நமக்கு சரித்திர பாடத்தை நம்ம படிச்சிருந்தா கூட அந்த ஃப்ரேம் வந்து நமக்கு தெரிஞ்ச முகம் வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். ஆனால் அவரே கட்சி தொடங்கி நிற்க முடியாமல் போயிட்டார். ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியல. சொந்த தொகுதியிலேயே அவர் தோற்று போனார், சூரக்கோட்டையில எல்லாம். நல்லா புரிஞ்சுங்க. அதுக்கு பிறகு விஜயகாந்த் எவ்வளோ தூரமாக வந்தார், முடியலை. அவர் மட்டும் ஜெயித்தார். அதிமுகவோட இணைஞ்ச பிறகு எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தில் வந்து உட்கார முடிஞ்சு, இல்லாமல் அவங்களால முடியலை. இப்படி நடிகர்கள் லிஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டேன்னா ரஜினிகாந்த் வாரேன்னு சொன்னார், ஆனால் வர முடியல, அவரால் நிற்க முடியல. இப்படி பல இவர் வந்திருக்காரு, வரேன்னு இப்போ தான் விளக்கேற்றி வச்சுருக்காரு. அதான் நம்ம அதுக்கு பிறகு அவருடைய வளர்ச்சி இருக்கா இல்லையா, அதுவும் 2026 இவர் வாங்குகிற வாக்குகள் எவ்வளவு, எத்தனை சதவீதம் வாங்குறாரு, அதெல்லாம் பார்த்த பிறகு தான் அவருடைய கணிப்பு நம்ம சொல்ல முடியும். அதிமுக இழந்த வாக்கு வங்கியை என்னெல்லாம் பண்ணால் மீட்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கட்சி தொண்டர்கள் ஒருங்கிணையும். நீங்கள் மேல் மட்டத்தில் இருக்க நிர்வாகிகளை மட்டும் கணக்கு போட்டுகிட்டே உட்காரக்கூடாது. நான் இன்றைக்கி சொல்கிறேன், எம்பி இருக்காங்க, எம்எல்ஏ இருக்காங்க, நிர்வாகிகள் இருக்காங்க, இதெல்லாம் வேஸ்ட்டு. அடிமட்ட தொண்டர்கள் எப்படி நம்ம ஒருங்கிணைக்கணும், அடிமட்டத்தில் எப்படி கட்டமைப்பை நம்ம உருவாக்கணும். பூத்தில் 10 பேர் உட்கார்ந்துருந்து கட்சி பணி வேலை செய்கிறானா அந்த கட்சி தாங்க ஸ்ட்ராங்கான கட்சி. ஒரு பூத்துக்குள்ளே நம்ம 10 பேரை தேர்ந்தெடுக்கணும். ஒரு பூத்துக்கு 10 பேர் கிடச்சிட்டாலே போதும், நமக்கு நம்ம தான் மாபெரும் வெற்றி. அப்போ அந்த இன்னைக்கு வந்து எடப்பாடி கையில் இருக்கிற அந்த அதிமுகன்னு சொல்கிற அதிமுகவை இல்லை, பூத்தில் ஆளே கிடையாது. காசு கொடுத்தா இருப்பான், காசு இல்லைன்னா போயிடுவான். நம்ம நாளைக்கு 2026 தேர்தல் காலத்தில் சந்திக்கணும்னா கிளைக்கழகங்களை கட்டமைப்பு பண்ணணும். கிளைக்கழகத்தில் நம்ம வந்து கொண்டு வரக்கூடிய கிளைக்கழகத்தோட கட்டமைப்பு தான் அந்த பில்டிங் ஸ்ட்ராங்கு. அதிமுகங்கிற பெரிய மாபெரும் கட்டடத்துக்கு கிளைக்கழகம் தான் ஸ்ட்ராங்கு. அவன்கிட்ட கேளுங்க, கட்சி இணையணுமா இணைய வேண்டாமா? என்ன போல் உள்ள ஆள்கிட்ட கேட்குறத விட கீழ்மட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்கிட்ட கேளுங்க. அதிமுக தொண்டர்கள், பாரம்பரியமிக்க தொண்டர்கள்ட கட்சி ஒருங்கிணைணுமா என்னன்னு கேளுங்க. அவன் தான் சொல்லுவான், கட்சி ஒருங்கிணையணும், ஒருங்கிணைஞ்சாதான் நம்ம கட்சி நாளைக்கு ஆட்சிக்கு வர முடியும். அவன் தான் சார் பூத்தில் இருப்பான்.
பட்னியோட காலையில் 8 மணிக்கு தொடங்கின உடனே உள்ளே போய் உட்காந்துருந்து ஒரு பொட்டணம் சாப்பாடை சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்து யார் யார் ஓட்டு இருக்குன்னு லிஸ்ட்டு பார்த்து ஷிஃப்ட் முறையில் உட்காந்துருந்து அந்த பெட்டி போய் உள்ளே சேரது வரைக்கும் இருப்பான் பாருங்க. பூத்து ஏஜென்ட், பூத்து முகவர்கள், அவங்க தான் உண்மையான அடிப்பட்ட தொண்டர்கள். அவங்கள்ட்ட இருக்கிற உணர்வு இன்னைக்கு இல்லை. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பூத்துலேயே ஆள் கிடையாது. நீங்கள் ஆண்டிப்பட்டியில் ஒரு ஓட்டு விழுந்தாங்க. அந்த ஒரு ஓட்டு கிடைக்குன்னா ஆர்பி உதயகுமார்லாம் வாய்க்கிலேயே பேசுகிறாப்புல. ஆண்டிப்பட்டியில் ஒரே ஒரு ஓட்டு ஒரு பூத்தில் விழுதுன்னா எவ்வளோ கேவலமான செயல். அப்போ அந்த முகவர்கள் எங்க? அந்த பூத் ஏஜென்ட்டை நீங்கள் 10 பேர் போட்டிருப்பீங்களா? அவங்க எங்க? அந்த ஓட்டுங்க. இதெல்லாம் ஆர்பி உதயகுமார் தான் அங்கே பொறுப்பாளர். ரெட்டையில சின்னத்தை கேவலப்படுத்துறாங்க. இன்னும் இந்த 2026 இந்த சின்னத்தை கொடுத்து கேவலப்படுத்தக்கூடாது. அதுக்குள்ள எடப்பாடி பழனிசாமிகிட்ட வந்து சின்னத்தையும் கட்சி நம்ம வாங்கணும். அதுக்கு என்ன முயற்சியோ தொண்டர்களும் முடிவெடுத்து செய்யணும். அதில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை தலைமையில் செய்யணும். அப்படி வந்தால் தான் கட்சி ஒருங்கிணைய முடியும். கட்சி ஒருங்கிணைக்கணும். நம்ம நாளைக்கு ஆட்சிக்கு வரணும். மக்கள் விருப்பப்படுவாங்க. இன்னைக்கு இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி திமுகவோட அராஜகங்கள், திமுகவுடைய நிறைய விடிய அரசாக உட்கார்ந்துட்டு இருந்து நிறைய இப்போ அம்மா வகுத்த திட்டங்கள் எல்லாமே புறக்கணிக்கப்பட்டு விட்டது. அம்மா ஏழை மக்களுக்காக வழங்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட திட்டங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாத்தையும் நம்ம மீண்டும் கொண்டு வந்து கொடுக்கணும். மக்களுக்கு தேவையான நம்ம என்னெல்லாம் செய்யணும்னா நம்ம ஒருங்கிணைஞ்சாதான் நாளைக்கு வந்து செஞ்சு கொடுக்க முடியும். ஏன்னா இது ஏழை மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி அதிமுக. அதுதான் எல்லாரும் விருப்பப்பட்டு இருக்கோம். அதை பரிசீலனை அண்ணனும் செஞ்சிட்டு இருக்காரு. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அந்த முயற்சியில் இறங்கிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு 2 மாசத்துல அதை முழுமையாக வெற்றி பெறுவார். வந்துட்டாருன்னா தொண்டர்கள் புரட்சி ஏற்பட்டுரும். தொண்டர்கள் புரட்சி ஏற்பட்டாலே கட்சி அணைஞ்சது மாதிரி தான். ஏன்னா அதான் நான் உங்கள்ட்ட உதாரணத்தை சொன்னேன். ஜேன்னு ஒரு பிரச்சனை இருக்கும்போது ஆங்காங்கே தலைவர்களுக்கு மாலை போடுறது, கூட்டங்கள் நடத்துறது எல்லா தொண்டர்களும் சேர்ந்துட்டான். அப்போ அதுக்கு தகுந்தால இங்கே அந்தந்த இடத்துக்கு அண்ணன் வந்து ஒரு ஒருங்கிணைப்பாளர்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கணக்கு பண்ணி போட்டு அந்த கீழ்மட்டத்தில் இருக்க ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும். ஒருங்கிணைச்சி வேலை செஞ்சோம்னா அது கண்டிப்பாக 100% நம்ம வெற்றி பெற்று வரோம், ஆட்சியும் வரும். கடந்த தேர்தலில் ஏற்கனவே 4 முனை போட்டி நடந்துச்சு. இப்போ விஜயோட அரசியல் பிரவேசம் வேறு நடக்குது. 2026 யாருடைய ஆட்சி அமையும், ஆட்சி மாற்றம் ஏற்படும் நீங்கள் நம்புறீங்களா? ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக வரும். மக்கள் அதை விரும்புகிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஆட்சி மாற்றம் வேணும்னு விரும்புகிறாங்க. நம்ம ஆட்சி வரணுங்கிறத நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்து அதுக்கு தலைவராக அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை நியமித்து இங்கே ஒரு மாபெரும் கூட்டணியை நம்ம உருவாக்கணும்னா 2026 அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் ஆவார். இதுதான் வழி. இதுதான் இந்த வியூகத்தை அமைக்கணும். இது வந்து அடிமட்ட தொண்டர்களுடைய கருத்து. என்னுடைய கருத்து சொன்னீங்கன்னா நான் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் மேலே இருக்க பாசத்தில் பேசுகிறேன்னு இல்லை. இது கீழே இருக்கிற அடிமட்ட தொண்டர்களில் எல்லாரும் இதை தான் சிந்திக்கிறாங்க. இப்போ நமக்கு திமுக காங்கிரஸை கையில் வச்சுக்கிட்டு நமக்கு ஒரு தேசிய கட்சி வேணும். வேறு எந்த கட்சி இருக்குது? கம்யூனிஸ்ட்டு ஒரு தேசிய கட்சியாக இருந்தாலும் அவங்களும் போய் திமுகவோட போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. வேறு வழி இல்லை. இப்போ நமக்கு இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி ஆளுங்கட்சியில் இருக்குது. பாரதிய ஜனதா கூட கூட்டணி வைக்காத எந்த கட்சி இருக்காங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். எல்லா கட்சியும் வச்சுருக்காங்க. திமுக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தை இருக்கட்டும், காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டு தான் வைக்கல. மற்றவங்க எல்லாரும் வச்சுருக்காங்க. நல்லா புரிஞ்சுருங்க. கம்யூனிஸ்ட்டு கூட மக்கள் நல்ல கூட்டணியில் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைமு காங்கிரஸ் தான் வைக்காது. ஆனால் மற்றவங்க அதை வந்து ஒரு உதாசீனப்படுத்துகிறாங்க. அதனால் மக்கள்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. மக்களுக்கு திமுக ஆட்சி அகற்றணும். அப்போ நம்ம இந்த கூட்டணியை கட்டமைக்கணும். இந்த கூட்டணியில் அவர் வந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே கூட்டணி கட்சி தலைவராக கொண்டு வரணும். ஏன்னா தகுதி வாய்ந்தவர். வேறு யாருக்கு அந்த இடத்துல தகுதி இருக்குது சொல்லுங்கள்? அந்த தகுதிக்குரியவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். அதை ஒருநிலைப்படுத்தி அதில் யார் யாருக்கெல்லாம் சீட்டு கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்து அண்ணன் வந்து அந்த கட்டமைப்பை பண்ணினார்னா மாபெரும் வெற்றி பெறுவோம்.